பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் வாழ்த்தி இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் சங்கீதம் 32:9 முதல் வரி. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய. எதற்காக இந்த வார்த்தை இங்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார்? நம்முடைய நாவுக்கு எப்பொழுதும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும். பிரியமானவர்களே, பிரியமான சகோதரனே, பரிசுத்தாவின் நம்மளுக்குள் இருந்தார். அவர் நம்மளை போதித்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை, நமக்கு பேச வேண்டிய காரியங்களை அவர் ஆலோசனை தந்து நம்முடைய நாவல் வார்த்தைகளை வைத்து அவர் அனுப்புகிறதான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கும் அநேகர் நீங்கள் பல நாள், பல வாரங்கள், பல மாதங்களாக சில விஷயங்கள்ல போய் முயற்சி எடுத்திருப்பீங்க. அந்த காரியம் நடக்காமலே இருக்கும். சில நபர்களிடத்து உங்களுக்கு தயவு கிடைக்காமலே இருக்கும். நீங்க எடுத்த காரியங்கள் முயற்சி இல்லாமல் அது தடைப்பட்டு தோல்வி அடைந்திருக்கும். நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இருந்து கொண்டு, இனி நான் இந்த காரியத்தை விட்டுருவேன், என்னால இதை செய்ய முடியாது, நான் எத்தனையோ முறை போய் பேசி பார்த்துட்டேன், எனக்கு யாருடைய கண்களின் தயவு கிடைக்கவே இல்லை, இந்த காரியம் இனி நடக்காது என்று சொல்லி நீங்க சோர்ந்து போய் மூடி வைக்கப்பட்ட ஃபைல்களா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்காக கோர்ட்டு கேஸுகளை வாதிப்பதற்கு வக்கீல்கள் கூட உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு ரெடியா இல்லாம இருக்கலாம். உங்கள் பேரில் அந்த கேஸுகள் வாய்தா என்று கூட தள்ளி போடப்பட்டு கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க எந்த இடத்துல எதை பேச வேண்டுமோ, யாரை பார்க்க வேண்டும், எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்குள்ளிருந்து உங்களுக்கு போதிப்பார். பாருங்கள் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்க வாய் கட்டப்படணும். தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத ரகசியங்களை மற்றவர்களிடத்தில் நீங்கள் சொல்லவே கூடாது. எதை யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லணும். எந்த நபர்களை போய் சந்திக்க வேண்டுமோ ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து போதிப்பார். அதுதான் பரிசுத்தாவியை போதிக்க முடியும். அவர் வழி நடத்துகிறவராய் இருக்க போகிறார். அவருடைய கண்களை உங்கள் மீது வைத்து நீங்க போக வேண்டிய பாதையில உங்களை நடத்தும்படி, எப்படி குருடனை அப்ப ஒரு இருந்து வழி நடத்துகிறார்களோ, அதே போல இதற்கு முன்ன போன இடத்துக்கு போகாதபடி சரியான பாதையில் போகும்படி அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை வழி நடத்த போகிறார். பிரியமானவர்களே, நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உங்கள் வாயை பரிசுத்தாவினுக்கு ஒப்பு கொடுங்க. நாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் பரிசுத்தாவின் அக்கினினாலும் உங்க நாவு இன்றைக்கு சுத்திகரிக்கப்படும்படி ஒப்பு கொடுங்க. உங்க வாயிலிருந்து தாறுமாறான வார்த்தைகள் வெளியே வர வேண்டாம். கோபமான வார்த்தைகள் வெளியே வேண்டாம். ஞானக்குறைவான வார்த்தைகள் வெளியே வர வேண்டாம். பரிசுத்தாவியன் உங்களுக்கு ஆலோசனை உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இத்தனை நாளும் நீங்கள் போய் ஜெயமெடுக்க முடியாத காரியங்கள் இன்றைக்கு பரிசுத்தாவியன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அந்த காரியத்தை ஜெயமெடுத்து தரப்போகிறார். யெகோவா நிசி அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயக்கொடி ஏற்ற போகிறார். எல்லா இடத்திலும் நீங்கள் ஜெயமெடுக்க போறீங்க. உங்கள் நாவை அவருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தாவியன் உங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் இத்தனை நாள் முயற்சி எடுத்தும் எல்லா காரியங்களும் தடையா நின்றதோ, அவர்கள் இன்றைக்கு விசுவாசம் வளரும்படி பரிசுத்த ஆவியானவருக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆவியானவரே நீர் இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தாவினை வழிநடத்தி போதித்து கற்றுக் கொடுத்து அப்பா எல்லா இடத்திலும் செய்யமெடுக்க ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவை இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் ரத்தம் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.